ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. சொல்கிறியா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் 1 or 2 எபிசோட்ஸ் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். பட் ஸ்டார்ட் மியூசிக் என்னோடய ஃபேவரட் ஷோ. அது ரெகுலராக பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சில இது மாதிரி ஷோஸ் மட்டும் தான் பார்ப்பேன். பட் சொல்கிறியாமா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மந்த்துக்கு அப்புறம் இன்றைக்கி வீக்காக்காக தான் பார்த்தேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். என் வாய் ஃபுல்லாக அப்படி தான் ஃபுல்லாக தான் பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். பட் ஒரே ஒரு வருத்தம், கடைசி வரைக்கும் நம்ம விஜய் ஜெயிக்கவே இல்லை. இதை யார் நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. விஜய் சொன்ன எல்லாத்துலேயும் விஜய் வந்து காவேரிக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க. காவேரி வந்து விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதில் வந்து அவங்க தோற்று போயிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஃபன் தான். பட் இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு விஜய் சொல்லுவார், நீ மாக்காப்பா கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவங்களுமே போவாங்க. அதில் வந்து வின் பண்ணிடுவாங்க அந்த இதில். அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது இதுக்காக தான் விஜய் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி காவேரி அங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல விஜய் வந்து கேட்டு தோற்று போயிடுவார் இல்லையா. அப்போ ராகினி, பார்த்தீங்களா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, சொல்லி நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படிங்கும்போது பேக்ரவுண்டில் மியூசிக் வர போடுவாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஃபுல் ஃபன் ஃபில்டாக இருந்துச்சு. இதுலையும் மாமி அழைப்பறை, இங்கேயும் மாமி அழைப்பறை, வேறு லெவலில் இருந்துச்சு போங்க இன்னைக்கு. அது மட்டும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு வருவாங்க மாமி. கடைசி ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு எப்போயுமே காவேரி தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க. அதை கேட்டதுமே வந்து நம்ம ஷில்பு மாமி இருக்காங்கல்ல, அவங்க வந்து த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க ருத்ரபிரவீன் கூட சேர்ந்து செம்மையாக டான்ஸ் ஆடுவாங்க. 2 பேரும் நடுவில் நிற்க வச்சு 2 to 2 சங்கும் டான்ஸ் ஆடுவாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி ஷில்பு மாமியால் ரொம்பவே ஃபன்னாக தான் இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட். நம்ம மகாநதி டீம் வந்து ஃபுல் வைப்பில் தான் இருக்கும். அங்கே ருத்ரபிரவீன் மிஸ்ஸிங்கும் போது நாங்கள் கண்டிப்பாக வந்து அந்த டீமே வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணி கடைசியில் வந்து அவரையுமே வந்து பார்த்திங்கன்னா வர வச்சு முழுமையான ஃபன் ஃபீல்டு ஷோ வந்து மாற்றிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி ரசித்து நம்ம சுவாமி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். அதுவும் இந்த மாமியோட சீன்களுக்கு விஜயோட ரியாக்ஷன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த விஜய் வந்து மாமி கிட்ட பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காவேரி கோவப்படுற மாதிரி கொடுத்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம விஜய் அண்ட் பிரியங்கா அவங்களோட காம்போவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நம்ம மாக்காப்பா பிரியங்கனாலே சொல்ல தேவையில்லை அந்த ஷோவை பற்றி. அந்த தொடை வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்குன்னு சொல்லும்போதெல்லாம் அடிக்கடி வந்து அதை சொல்லிலாம் கலாய்ப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேங்க இன்றைக்கி ஷோ. விஜயுமே அவ்வளோ ஜாலியாக இருந்தார். சுவாமிநாதன் அதாவது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த ஹோல் டீமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அதை. இது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு எப்போயுமே காவேரி தான் அப்படின்னு சொல்லி விஜய் வாயாலே வந்து அந்த ஷோலையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ பாருங்கள் எந்த லெவலுக்கு ட்ரெண்டிங்கில் கொண்டு போயிருக்கும். ஸோ சோஷியல் மீடியாவில் இப்பயும் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதுங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இன்றைக்கி வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. மார்னிங் ப்ரோமோ இந்த அப்புறம் ஷோ எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஷோ பார்த்தீங்களா? உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.